மாஸ் ரவி இயக்கி 2 வேடங்களில் நடித்திருக்கும் படம் காத்து வாக்கில் ஒரு காதல். சில வருடங்களுக்கு முன்பு விஜய் சேதுபதி, நயன்தாரா, சமந்தா ஜோடியாக நடித்த காத்து வாக்கில் 2 காதல் என்ற படம் திரைக்கு வந்தது. இப்படத்தை விக்னேஷ் சிவன் இயக்கியிருந்தார். கிட்டத்தட்ட அதே டைட்டிலில் தற்போது ஒரு படம் வந்திருக்கிறது. இதற்கு காத்து வாக்கில் ஒரு காதல் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. ஆனால் காத்து வாக்கில் 2 காதல் படம் வருவதற்கு முன்பு இப்படத்திற்கு காத்து வாக்கில் ஒரு காதல் என டைட்டில் வைக்கப்பட்டதாக இப்படத்தின் இயக்குனர் மாஸ் ரவி கூறியிருக்கிறார். காத்து வாக்கில் ஒரு காதல் படத்தில் மாஸ் ரவி இரட்டை வேடங்களில் நடித்திருப்பதுடன் படத்தையும் இயக்கியிருக்கிறார். இப்படம் பத்திரிகையாளருக்கு திரையிடப்பட்டு வரவேற்பு பெற்றது. பின்னர் படக்குழுவினர் பேட்டியளித்தனர். அப்போது விஜய் சேதுபதியிடம் படத்திற்கு ஆதரவு தரும்படி கேட்பேன் என்று மாஸ் ரவி கூறினார். மேலும் ஆணவ கொலை பற்றி இப்படத்தில் நடித்த வில்லன் நடிகர் தீனாவிடம் நிருபர்கள் கேட்டபோது அவர் சரமாரியாக பதிலளித்தார். பின்னர் அவர் கூறும்போது, டிவிகே கட்சி தொடங்கியிருக்கும் விஜயும் ஆணவ கொலை பற்றி முன்வந்து பேச வேண்டும், அவருக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது என்று பரபரப்பாக கூறினார். காத்து வாக்கில் ஒரு காதல் படக்குழுவினர் என்ன கூறினார்கள் என்பதை இப்போது காணலாம். சென்னை புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் மாஸ் ரவி இயக்கி அவரே 2 கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காரு. ஒன்று மாசு, ஒன்று ஜீவன்ற கதாபாத்திரம். அண்ணன் தம்பி, இந்த பாப்பா எல்லாம் நடித்த இந்த காத்து வாக்கில் ஒரு வித்தியாசமான கிளைமேக்ஸாக இருக்குது. மாஸ் ரவி கிட்டத்தட்ட ஒரு 25 வருடமாக சினிமாவில் ஒரு நடிகராக தன்னுடைய பயணத்தை கடும் முயற்சியில் இருந்தார். அவர் இப்போ அவரே, அதாவது தன்னைத்தானே உருவாக்கிக்கிற மாதிரி அவரே ஒரு அண்ணன் ப்ரொடியூசரை பிடிச்சி ஒரு வித்தியாசமான கிளைமாக்ஸ் இருக்கிற ஒரு கதையை ரெடி பண்ணி ஒரு 2 கதாபாத்திரம் ஒவ்வொன்றும் வித்தியாசமாக பண்ணியிருக்கிற அளவுக்கு பண்ணியிருக்காரு. ஒருத்தன் ரொம்ப சாஃப்டானவன் செய்வா, மாஸ் கேரக்டர் ரொம்ப பெரிய ஒரு அடிதடி கேரக்டராக இருக்குன்னா பயங்கர டஃப் கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கலாம் ரொம்ப, அதுவும் கிளைமாக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. பாடல்கள் ரொம்ப மெலோடியாக இருக்குது. இதில் நல்ல பொருட்செலவில் அண்ணன் எடுத்திருக்காங்க. இதில் அண்ணன் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு, நல்லா இருக்குது. வடச்சென்னை பேக்ராப் பண்ணியிருக்காரு. இதில் நீங்கள் எல்லாம், ஏன்னா எப்போதுமே இந்த மாதிரியான புதியவர்கள் வரும்போது நீங்கள் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணி அவங்கள முன்னிலை கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களை மறக்காமல் இருப்பாங்க. அதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதை இந்த படத்துலையும் செய்யணும். உங்களுடைய எவ்வளோ ஆதரவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும். இந்த குழு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. அண்ணன் படத்தில் மிகச்சிறந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், படத்தை எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னேன். வணக்கம்ண்ணா. சென்னை ப்ரொடக்ஷன் எழிலன் ரொம்ப எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டு. இந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது, இன்றைக்கி ப்ளஸ் பேர் வச்சுருக்காங்கன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதுக்கு எல்லாமே காரணம் எழிலன் தான். இது எங்களை நாங்களே செதுக்கிக்கிறதுக்கான படம் தான் இது. எங்களுக்கான பிளாட்ஃபார்மில் நாங்களே உருவாக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, யாராவது ஒருத்தர் கொடுப்பாங்க, அதில் நாங்கள் நிற்போம், வளர்ந்து வருவோம். ரவி அந்த இடத்துல தன்னை தானே செதுக்கிட்டார். திவானம் சொன்ன மாதிரி தான். ரொம்ப நல்லா வந்திருக்குது படம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு எல்லாருக்குமே. ரொம்ப ஜாலியாக பண்ண படம் தான் இது. நல்ல ஸ்க்ரீன் ப்ளே. படம் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஏன்னா எங்களுக்கு அடுத்த பிளாட்ஃபார்ம் நீங்கள் தான். நான் ரொம்ப நம்புகிறோம் நாங்கள். எல்லாத்துக்கும் நன்றி, தேங்க்யூ. அடுத்து எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு எழில் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். மாஸ் ரவி பிரதர், அவருக்கு படத்தில் ஒரு ஸ்கெட்ச்லேருந்தே பிரதர் எனக்கு தெரியும், ஒரு நடிகராக தெரியும், ஒரு இயக்குனராகவும் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ் ரொம்பவே இம்ப்ரெஸ். சாங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நானும் தீனாண்ணா 2 பேரும் நடிச்சது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்பவே ஹாப்பி தீனாண்ணா நடிச்சது. ஏன்னா தீனாண்ணா இவ்வளோ நடிகர்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவரோட நடிச்சது எனக்கு ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இது எல்லாமே ஒரு டீமாக, ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஒன்றா சேர்ந்து பண்ண மாதிரி ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ். எனக்கு தெரிஞ்சு ரிலீஸ்க்கு ரொம்ப முன்னாடியே நம்ம போட்டு உங்கள் மேலே நம்பிக்கை தான். ஸோ நீங்கள் எங்கே கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவருக்கும் நம்பிக்கையோடு இருக்கும். ஸோ தேங்க்யூ. பொண்ணு
டேய் அமைதி டேய் தம்பிங்களா டேய் ஹீரோயின் பேசும்போது நல்லா எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மஞ்சுளா. இந்த படத்தை வந்து முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்பவே நல்லா வந்திருக்கு. அதுக்கு சென்னை ப்ரொடக்ஷன் எழில் இந்தியன் சார்களுக்கும் டைரக்டர் சார் அவர்களுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக இது எடுத்து போய் ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் முக்கியமான ஒரு காரணம். எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச படமாக இருக்கும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மேனக்ஷா, அதாவது சின்ஸ் மேனக்ஷான்னுவாங்க. நான் இந்த திரைப்படத்துறையில் வந்து ஒரு 50 படங்களுக்கு மேலே புகைப்பட கலைஞராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இதே இடத்துல முன்னாடி ஒரு படத்துக்கு நான் கொடுத்துருக்கேன். இவர் நம்ம தம்பி மாஸ் ரவி வந்து எனக்கு பல வருடமாக பழக்கம். அவர் இயக்குனராகவும் இதில் வந்து ஒரு அறிமுக நடிகராகவும் வந்திருக்காரு. எனக்கு இந்த படத்தில் வந்து கர்நாடகா ஒரு கேரக்டர் கொடுத்தாரு. ஸோ அதுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் நான் தம்பி ஒரு மாஸ் ரவிக்கும், எழு சாருக்கும், தயாரிப்பாளருக்கும் மற்றும் கேமராமேன் ராஜதுரைக்கும். மேலும் வந்து நான் உங்களில் ஒருவன் தான். ஸோ நாங்கள்லாம் ஒரு புது முயற்சியாக தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த படத்தை வந்து நீங்கள் மக்களிடம் எடுத்துகிட்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களோட கடமைலாம். அதாவது என்னோட ஆசை அது நீங்கள் தான் சேர்க்கணும். அதே மாதிரி மக்கள் வந்து இதை அது நேரடியாக திரைப்பட இதில் வந்து தியேட்டரில் வந்து பார்க்கறதுக்கு உண்டான அத்தனை விஷயங்கள் நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற அந்த ஓடிடி அதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் திருட்டு இது இல்லாமல் நேரடியாக பார்க்கறதுக்கு தூண்டுதலில் நீங்கள் தான் கொடுக்கணும் இந்த படத்தை பற்றி எடுத்து சொல்லி. அனைவருக்கும் வணக்கம், நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து நாங்கள் திடீர்னு ஆரம்பித்தோம். இது வந்து எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி. அந்த படம் பண்ணுற நேரம் வரைக்கும் எங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. வீட்டில் எல்லாமே ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. மெயினாக இல்லை சூப்பர் சூப்பராக மாஸ்டர் அந்த மாதிரி இருந்தாங்க. ரவி வந்து என்னோட பிரதர். நான் வந்து டேரக்டர் பண்ண மாட்டேன். என்னோட படம் நாங்கள் வந்து உங்களெல்லாம் நம்பி பண்ணியிருக்கிறோம். நீங்கள் தான் அடுத்த ஸ்டெக்கு எங்கேயும் படத்தையும் போட்டுருக்கோம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மாஸ் ரவி. என்னுடைய முதல் படம் காத்து வாக்கில் ஒரு காதல்ன்ற ஒரு படத்தை நடிச்சிருக்கேன். நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படத்துக்கு வாய்ப்பு அளித்த என்னுடைய அண்ணன் தயாரிப்பாளர் எழில் எனக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். முக்கியமாக இந்த படத்துடைய அரை மணி நேரம் கிளைமேக்ஸை தயவு செஞ்சு யாரும் வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றதை ரிவீல் பண்ணாமல் எழுதிங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா அதுதான் நான் பெருசாக நம்பியிருக்கேன் இந்த படத்துடைய ஒரு அடுத்துக்கடுத்து கொண்டு போகணுன்ட்டு. ஸோ மக்கள்கிட்ட சேர்க்குறது நீங்கள் தான். உள்ள ஒருத்தனாக வந்து இங்கே வந்து நிற்கிறதுக்கே எனக்கு ஒரு 19 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இதே ப்ரெஸ்ஸில் இருக்கவங்க எல்லாருமே நிறைய பேருக்கு தெரியும். வலியோடு தான் இந்த இடத்துல நின்றுட்டுருக்கோம். ஸோ உங்களை நம்பி மட்டும் தான் இந்த இடத்துல வந்து தைரியமாக நிற்கிறோன்னா நீங்கள் இந்த படத்தை அடுத்துக்கடுத்து கொண்டு போவீங்கன்றது தான். ஏன்னா நீங்கள் எப்பவுமே சேர்த்த படம் தான் நீங்கள் எவ்வளோ பெரிய வெற்றி அடையுது. அந்த ஒரு நம்பிக்கை அளக்கடந்து இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் படம் பிடிச்சிருக்குன்ட்டு எல்லாரும் சொன்னது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தயவு செஞ்சு இந்த படத்தை மக்கள்கிட்ட போய் சேர்ப்பீங்கன்னு நம்புகிறேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு என் டீம் தீனானாலேருந்து சூப்பர் சுப்ராய் மாஸ்டர்லேருந்து எல்லாருமே எனக்கு கூட இருக்கிற எல்லா கருணாநிலேருந்து அண்ணன் எல்லாருமே எனக்கு குருநாதர் டைரக்டர் சுப்பிரமணிய சிவா சார்லேருந்து எனக்கு இவ்வளோ தான் நிற்கிறதுக்கு இந்த இடத்துல பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. காத்து வாக்கில் 2 காதல் இப்போதான் ஒரு படம் வந்து காத்து வாக்கில் ஒரு காதல். என்ன பழைய படத்தை இப்போ டைட்டில் வைக்கிறது ஓகே. படம் நல்லா இருக்கு. அதே டைட்டில் வச்சுருக்கீங்க. அது ஒரு காதல். ஆனால் படத்தில் 2 காதல் இருக்குது. இல்லைங்க சார், கரெக்டு சார். என்னன்னா இது வந்து ஃபஸ்ட்டு வந்து சார் 2019 வந்து இது ஒரு சின்ன ஒரு பைலட்டாக தான் எடுத்தேன். ப்ரொடியூசருக்கு அப்ரோச் பண்ணுறதுக்காக ஒரு 20 நிமிஷம் கதையாக. அப்பயே நான் அந்த ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணி நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கீங்க. நல்லா வந்திருக்கு. அதுக்கப்புறம் கொரோனா வந்துடுச்சு. அதுக்கப்புறம் தான் கதையை எழுதி ரெடி பண்ணி ஃபுல் படத்தை தயாரிப்பாளர் எழில் சார்கிட்ட இந்த கதையை சொல்லி அதுக்கப்புறம் தான் அந்த படம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால முதல் டைட்டில் நாங்கள் தான் வச்சோம். இதான் டைட்டில் மாத்திரம்ல அவங்க முன்னாடி இல்லை நீங்கள் படம் பார்த்தீங்களா? இந்த டைட்டில் மாற்ற முடியுமா? அந்த பொருத்தமாக இருக்குது. ரசிகர்களுக்கு கிளாஸ் ஆகும். அதுவே ஸ்ட்ராங் இண்டிகேஷன். ஃபெஸ்டிவல் லெவல். தேங்க்யூ சார். படத்தில் கதாநாயகி வரவே இல்லை. அப்ளை பண்ண காரணம் கண்டிப்பாக சார். கதாநாயகி ஏன் வரல சார்? கதாநாயகி இருக்காங்க சார். அவங்க செகண்ட் ஹீரோயின், ஃபர்ஸ்ட் ஹீரோயின் ஏன் வரல? எதனால? ட்விட்டரில் கூட இந்த படத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மையா? என்ன விஷயம்?
இல்லை சார், இப்போ வந்து நாங்கள் இந்த கதையில் 2 ஹீரோன்னு இருக்காங்க. அவங்க பேர் லக்ஷ்மி பிரியா. அவங்க வந்து எங்கிட்ட வரும்போது நல்ல கோஆப்ரேட் பண்ணி நடித்தாங்க. கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்களா, ஒரு 3 days அந்த தண்ணிக்குள்ளே எடுத்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு ரொம்ப ஆனஸ்ட்டாக ரொம்ப சப்போர்ட் பண்ண ஹீரோனி தான் அவங்க. அவங்களாம் நான் வந்து நடிக்கும் போது எந்த ஒரு எனக்கு தொந்தரவு கொடுக்கல. அவங்க ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. உண்மையிலேயே வந்து ஒரு ஃபேமிலியில் ஒருத்தராக தான் இருந்தாங்க. சரி, என்ன காரணம்னு தெரியல, படம் முடிச்சுட்டு ப்ரொமோஷன் பண்ணும்போது அவங்க கூப்பிட்டா வரல, சம்மந்தம் இல்லைன்னு ட்வீட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அது மனசுக்கு ரொம்ப வலியாக இருக்குது. ஏன்னா இங்கே நடித்த ஆர்டிஸ்ட்களை ப்ரொமோஷனுக்கு கூப்பிட்றதே பெரிய ஒரு போராட்டமாக இருக்குது சார். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல சார், கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அடுத்த படத்தில் நடிச்சா பரவாயில்ல, சீரியலுக்கு இவ்வளோ பில்டப்பா? இது எப்படி நாங்கள் சொல்ல முடியாது. சொல்ல முடியாது சார். சரிண்ணா, இந்த டைட்டில் சொன்னீங்க, இது விக்னேஷ் விஜய் சேதுபதி 2 பேரும் உங்களை கூப்பிட்டு பேசுறாங்க. ஒரு டைம் ஒரு தகவல் கொடுத்து உண்மையாவா 2 பேரும் மிரட்டினாங்களா? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. விஜய் சேதுபதி ஆனால் எனக்கு வந்து உண்மையிலேயே வந்து இது மேடைக்காகவோ இந்த இது ப்ரெஸ்க்காகவோ சொல்லலை. அவர் எனக்கு கூட பார்த்த அண்ணன் மாதிரி தான் எனக்கு ட்ரீட் பண்ணார். ஆக்சுவலாக இந்த டைட்டில் விஷயம் நான் அண்ணன் கிட்ட பேசினேன். அண்ணன் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணார். ஆக்சுவலாக அப்போ அவங்க படம் முடிஞ்சு ரிலீஸ் பண்ணுற டைமில் தான். ஸோ அதுக்கப்புறம் அண்ணன் வந்து இந்த படத்துக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்குது, ஒரு ப்ரொமோஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு வேறு என்ன பண்ண ஹெல்ப் வேணுமா நான் சொல்கிறேன், நான் பண்ணுறேன்னு தான் சொன்னார். ஸோ அதில் எந்த கருத்து வேறுபாடு கிடையாது. இப்போ படம் ரிலீஸ் ஆக போகுது இல்லையா சார்? இப்போ படம் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ விஜய் சேதுபதி பார்த்து ஏதாவது படம் பார்த்து சொல்லி ப்ரொமோஷன் எதனா கேட்பீங்களா? இல்லை சார், ஐடியா எதனா இருக்கா? முயற்சி பண்ணுறேன் சார். அண்ணன் பிஸியாக இருக்காரு. ஆனால் மீட் பண்ணுறதுக்கான முயற்சிகள் பண்ணிட்டு இல்லை அது வேற இது வேறன்னு அவர் வாயில சொன்னால் நல்லா இருக்கும்ல. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார், ஆசைப்படுறோம். யோகி பாபு வந்து ரொம்ப நாளும் உங்க பழக்கம். இந்த படத்துக்கு வந்து ப்ரொமோஷனாக சொல்ல மாட்டாரு, இந்த படத்துக்கு சொன்ன என்ன காரணம் லைட்டா? இல்லை சார், நான் அண்ணன் யோகி பாபு அண்ணனுக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் சார். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்திலேருந்து அவர் கூட நான் பயணிச்சிருக்கேன். அந்த நட்பின் பிறகாதான் தம்பிக்கு வந்து உதவணுன்ற ஒரு எண்ணத்தால் தான் எனக்கு இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள்லேருந்து இப்போ படத்துக்கு ரிலீஸ் ப்ரொமோ வரைக்கும் பைக்ஸில் எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாரு சார். இப்போ கூட ஒரு 2 days முன்னாடி பேசினார். படம் தேட்டரில் பார்த்துறேன், ஹைதராபாத்தில் ஷூட்டில் இருக்கேன், கண்டிப்பாக ரவி பார்த்துட்டு உனக்கு நான் அதை பற்றி நான் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான் சார் ஒரு அண்ணன் தம்பி உறவு தான். சமூக கருத்துலாம் பேசுவீங்க. இப்போ நம்ம சமுதாயத்தில் நடக்குது தெரியும், ஆணவ கொலை. அதை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டீங்களே. சமீபமாக கவின்ற ஒரு இளைஞர் வந்து வேற ஜாதி சமூகத்தை சார்ந்தவர்கள் கொலை செய்யப்பட்டார் ஒரு காவல்துறை அதிகாரிகள். இல்லை, இந்த கருத்தை வெறும் சினிமா நடிகர்கள்கிட்ட மட்டுமே கேட்குறது நிறுத்திட்டு ஐஏஎஸ், ஐபிஎஸ், இந்த நாட்டை ஆள்ற முதலமைச்சர், துணை முதலமைச்சர், இன்னும் அதிகாரிங்க, இன்னும் அரசியல்வாதிங்க, அவங்கக்கிட்ட கேளுங்க. சினிமா நடிகர்கிட்ட என்ன இருக்குது? சினிமா நடிகர் என்ன இருக்குது? நடிகர் நான். ஆனால் நாட்டை ஆள்றவங்ககிட்ட கேட்கணும், இந்த சாதி இருக்கணுமா வேணாமா, இந்த சாதிய முறை இருக்கு நல்லதா கெட்டதா, அரசியல் தேவையா தேவையற்ற அரசியல் எது? இன்றைக்கி எல்லா இடத்துக்கும் கரண்ட் இல்லாத கிராமத்துக்கு கரண்ட் வேணுன்றாங்க, கரெக்டாக போயிடுச்சுன்றாங்க. பள்ளிக்கூடம் கல்வி வந்துடுச்சுன்றாங்க. எல்லாமே கிடைக்குது இந்த அரசால், எல்லாமே கிடைக்குது. ஆனால் நல்லது நடக்க சமூக நீதி பேன்ற இந்த அரசு சமூக நீதி விதைக்கணும் இல்லையா? அதுக்கு அந்த அரசு தான் முயற்சி பண்ணணும். சினிமா நடிகர்னா என்னால் என்ன முயற்சி பண்ணணும்? சினிமா நடிகர் தான் முதலமைச்சர் ஆனாரு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா. இல்லை, அவர் சினிமா நடிகர் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் அரசியல் இருந்தார் இல்லையா? ஊடகத்தில் பேசுறீங்கல்ல, ஜாதி இதெல்லாம் ஒழியணும்னு சொல்றீங்கல்ல, அது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஆனா படத்துலயும் நீங்க காதல சேர்க்கணும் தான் வரீங்க உள்ள, ஆனா ஹீரோ காதல சேர்க்கல நீங்க. அதனாலதான் கேட்கறேன். இது படத்துக்கு மட்டும் போடுறேன் அது இல்லை. இந்த கேள்வியெல்லாம், இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் எங்களை கேட்டு வைக்கிறத விட இது வன்முறைகள் தான் அதிகமாக வெடிக்குது. இப்போ நான் எஸ்கார்டு ஓடவோ இல்லை 4 பேர் ஓடவோ நான் சுற்றுறவன் கிடையாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இது தொடர்ந்து வந்து அரசியல் தளத்தில் இருக்கிறவங்கள, அரசியல் தளத்தில் இயங்குறவங்கள கேட்கணும். அதிகாரத்தில் இருக்கிறவங்கள கேட்க வேண்டிய கேள்வி, அவங்க பதில் சொல்லணும். கண்டிப்பாக இது வந்து ஒழிக்கப்பட வேண்டிய வேலை. சாதிய சமூகமாக இங்கே வாழ்ந்து ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. சமூக நீதி தான் பேணி காக்கணும். இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் சாதியை தூக்கி பிடிச்சிட்டு நம்ம வந்துக்கிறோன்னு தெரியாது. ஆனால் சமூக நீதியோடு தான் நம்ம எல்லாருமே இங்கே ஒன்றா சேர்ந்து நிற்கிறோம், ஒன்றா சாப்பிட்றோம், ஒன்றா பழகிறோம். ஆனால் ஒரு திருமணம் வரும்போது, உறவுன்னு வரும்போது அங்கே ஒரு சாதி வந்துடுது, எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை வந்துடுது. அதை ஒழிச்சிட்டோம்னா இன்னும் நல்லா. நம்மளாம் தமிழர்கள்னு சொல்கிறோம், இனமாக சேர்ந்துருக்குமே தவிர இனமாக சேர்ந்துருக்குமா? சாதியாக தான் இருக்கிறோம். என்னை யாரும் வெளியில் இருக்கிறவங்க கொல்ல, உன்னை யாரும் வெளியில் இருக்கிறவங்க அடிக்கல, வெளிநாட்டில் இருக்கிறவங்க. இங்கே தான் எல்லா வேலையும் நடக்குது. அப்போ அது பேணி காக்கணும்னா அதுக்கான வேலைகள்லாம் அரசு செய்யணும். அது தொடர்ச்சியாக கல்வியிலிருந்து ஆரம்பிக்கணும். அரசு எல்லா இடத்துலையும் அந்த வேலைகளை செய்யணும்னு நான் சொல்கிறேன். வேறு ஒன்று சினிமா துறையிலேருந்து ஏன் கேட்கணும்னு சொன்னீங்க இல்லை, உங்கள் சினிமா துறையில் தான் ஒரு அரசியல் கட்சி பெரிய இயக்கமாக ஒருத்தர் இறங்கியிருக்காரு. இயக்கத்துலேருந்து டிவிகே கட்சியாக இறங்கியிருக்காரு. ஆமாம், அவர் கேள்வி கேட்கலாம், அவர் வந்து பதில் சொல்லணும். கண்டிப்பாக அவருக்கான பொறுப்பு இருக்குது. அவர் வந்து இந்த ஆணவ படுகொலைக்கு வந்து பதில் சொல்லணும். சொல்லாமல் இருக்கிறது அது. அவர் 28 டேட் கேட்டது, டேட் தர மாட்டேன்ட்டாங்க. 21 தான் கொடுத்தாங்க. அது அரசு தான். நீங்கள் கேள்வி கேட்கணும், என்ன கேள்வி கேட்டேன்? நானும் சப்போர்ட் பண்றீங்களா? சப்போர்ட் என்ன?